பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது சமூக வலைதளத்தில் ஒரு பெண் யூடியூப் சேனலை பார்த்து சுய மருத்துவமாக எடுத்து வெங்காயத்தை அப்படியே சாப்பிட்டு அந்த வெங்காயம் உடலில் ஒத்துக்காமல் கடுமையான பேதி வாந்தி போன்ற விஷயங்களில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் போய் சேர்ந்து எந்த ஒரு சிகிச்சை பலனும் இல்லாமல் அந்த பொண்ணு உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டாமினா, வாட்டர் கண்டென்ட் எல்லாமே போய் அந்த பொண்ணு இறந்ததாக செய்திகள் எல்லா இடத்துலையும் போய்ட்டு இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, யூடியூப்பில் கூட பல சேனலில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு பச்சை பசைல்னு ஒரு மூலிகையை காமிச்சு, காயை காமிச்சு, பழத்தை காமிச்சு, வேரை காமிச்சு, இதை சாப்பிட்டா 4448 நோய் குணமாகும், ஒரு வாட்டி பல் தேய்ச்சிட்டா வாழ்க்கை முழுக்க பல் சம்மந்தமான நோய் வராது, ஒரு வாட்டி சர்க்கரை வியாதியில் பாதிக்கப்பட்டவங்க இந்த மருந்து எடுத்துட்டா ஆயுள் முழுக்க சர்க்கரை வியாதியே வராது, பிபி வந்தவங்க இந்த பொடியை பயன்படுத்தினா ஆயுள் முழுக்க வரவே வராது, கேன்சர் வந்தவங்க அந்த காய் இந்த இலையை கொதிக்க வச்சு சாப்பிடுங்க எதுவுமே வராது. அந்த மாதிரியான கட்டுக்கதைகள் நிறைய பரப்பப்படுகிறது. ஒரு நல்ல மருத்துவருக்கு அழகு என்னென்னா, வள்ளுவர் சும்மா சொல்லலை, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோய் என்ன நோய்க்கு என்ன பரிசோதனை எடுக்கணும், நோயோட குறிகுணங்கள், இது எல்லா பற்றியும் தெரிந்து கொள்ளாமல் பொதுவாக இந்த காயை சாப்பிடு, பழம் சாப்பிடு, வேறு சாப்பிடு, சூரணம் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு புத்தகத்தை படித்தோ இல்லை யாரோ ஒருத்தவங்க சொன்னதோ பண்ணுறாங்க. மிகப்பெரிய தவறு. மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் எல்லா நோய்களுக்கும் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும், எந்தெந்த நோய்க்கு என்னென்ன வேலைகள் பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, ஸ்கேனிங் எப்படி படிக்கலாம், ப்ளட் டெஸ்ட் எப்படி சஜஷன் பண்ணலாம், ஆங்கில மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஃபேக் டெஸ்ட்டு 1945 இன்று வரைக்கும் 540 மருந்துகளை பேன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன மருந்து, அதுக்கான காரணம் என்ன, நோயோட குறிகள் என்ன, நோய் வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயத்தெல்லாம் பாதிப்பு இருக்குது அப்படின்றதுக்கான அறிவு பண்டைய மனிதர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன விஷயங்களில் நோய்கள் வந்துருக்குது, பாரம்பரிய உணவு அப்போ சாப்பிட்டாங்க வேலை செஞ்சது, இப்போ சாப்பிட்டா வேலை செய்யலை, ஆர்கானிக் உணவு ஏன் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி எண்ணிலடங்கா பல நன்மைகள் இருக்குது. அந்த புத்தகத்தை வாங்கி பயனடைங்க. நன்றி.